சரி, ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு, இயர் வந்து 1.5 வருஷம், காம்பவுண்டட் ஹாஃப் அலி. ஹாஃப் அலின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை. சரியா? அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடணும். அப்போ இந்த எண்ணில் எத்தனை அரையாண்டு இருக்கு? 3 அரையாண்டு இருக்கு. ஓகே, 1.5 வருஷத்துக்கு 3 அரையாண்டு வரும். ஒரு வருஷத்துக்கு 2, அப்புறம் ஒரு அரையாண்டு 3. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை எப்படி கணக்கிடணும்னு உங்களுக்கு தெரியும். எப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்ல பாதி, அப்புறம் எத்தனை டியூரேஷன். இதான் ஷார்ட்கட்டாக நம்ம போடக்கூடியது. இல்லைன்னா ஃபார்முலா எழுதி போடணும். ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா அரையாண்டுக்கு வட்டி கணக்கிடுறதுக்கு பி இன்டு 1 + r/200, 2 × 100 the whole power 2n. இதுதான் ஃபார்முலா. நம்ம ஃபார்முலா படி போடுறது இல்லை, இது ஈஸியாக போட்டுடலாம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏஸ் ஈக்குவல் டு 5000 இன்டு தெரிஞ்சவங்க செஞ்சுட்டே இருங்க. 5000 இன்டு இந்த 4ல் பாதி எடுப்போம், அரையாண்டுனா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அரையாண்டுக்குன்னா 2ஆக மாறிடும். எத்தனை டியூரேஷன்? 3 டியூரேஷன். அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட 100 ஆட் பண்ணி 100 கிலோ போட சொல்லியிருக்கேன். 102/100, 102/100, 102/100. ஸோ 0 0 கட் பண்ணிடலாம். அடுத்து 0வும் கட் பண்ணிடுங்க. இது இவ்வளோ மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே ஒரு எத்தனை டிஜிட்? 1 2 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? கண்டுபிடிங்க பார்ப்போம். 102 102 மல்டிப்ளை பண்ணுறது 2 0 4, 102 102 104, 102 104. ஓகேவா? இல்லை பெருக்கி போடுங்க, இது ஷார்ட்கட்டு. அப்புறம் கூட ஒரு 102 5 பெருக்கி ஒரு அடையா வச்சுக்கலாமா? 510. ஆ 1 + r/2 × 100 தான சார் ஃபார்முலா? ஆமா. அப்ப rல பாதினா 1 + 2/200 தானே வரும். அது நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போட்டீங்கன்னா அப்படி போடுங்க. இது நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல இந்த மாதிரி செய்யலாம். ஆமா, அன்னைக்கு சொல்லி வந்தோம்ல 2 மெத்தட்ல. நீங்க அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணலையா? நீங்க ஃபார்முலா போட்டீங்கன்னா எப்படி வரும்? நீங்க சொல்ற மாதிரி பாருங்க. ஃபார்முலா படி போட்டீங்கன்னா 5000 இன்டு 1 + r வந்து 4ன்னு எடுப்பீங்க. கிலோ 2 × 200. இந்த 100 the whole power 2n. 2n இடத்துல எப்படி போடுவீங்கன்னா அதை ஃப்ராக்ஷனாக மாற்றி 3/2ன்னு வரும். வெட்டு கொடுத்தீங்கன்னா 3 வந்துடும். இந்த 3 டைம் அதை பெருக்கணும். 5000 இன்டு 1 2 2 2 4, எல்சியம் 100, 100 + 2 102 the whole power 3. இதுதான் திருப்பி இங்கே வந்திருக்கு. ஓகேவா? அதான் ஒரேடியாக இங்கே போட்டது. ஃபார்முலா சும்மா தெரிஞ்சவங்க ஃபார்முலா போடுறவங்க ஃபார்முலா போடுங்க. முதல்ல இல்லையே ஆன்சர் எழுதுறவங்க முதல்ல இல்லையே ஆன்சர் எழுதுங்க. சரி, இப்போ 104 104 0 வந்திருக்கு. முதல் ரெண்டையும் பெருக்கும் பொழுது அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கி வச்சிருங்க. 500 அப்புறம் 510. ஓகே, 510 இது கூட பெருக்குங்க. முதல் உள்ளது எல்லாமே 0. ரெண்டாவது உள்ளது பெருங்க. 4 0 4 0 1, 5 4 20, மீதி 2, 5 4 20, மீதி 2. செகண்ட் ஆப்ஷனா? ஜீரோ 4 0 6 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 5 3 0 6.
ஓகே, செகண்ட் ஆப்ஷன் 5306.04. ஓகேவா? கரெக்டாக பெருக்கி பாருங்க. பெருக்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாருக்குமே வருது, எனக்கே வரும். கவனமாக பெருக்கிறீங்கன்னா ஒரு அட்டம்ப்ட்லாம் வந்துடும். ஓகே, இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா? இதில் நேற்றைக்கு பார்த்தது தான், திருப்பி நைட் செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டிருக்கேன். அடுத்தது இது அரையாண்டுக்கு ஒரு முறை. ஒருத்தர் 8192 18 மாதங்களுக்கு 12.5%, 18 மாதங்களுக்கு 12.5% ஆண்டு வட்டி வீதம் கொடுப்பதில் முதலீடு செய்தார். அவருக்கு கிடைத்த மொத்த தொகை காம்பவுண்டட் ஹாஃப் அலி. இப்போ அதுவும் அதே மாதிரி தான். இப்போ 12.5% இருக்கு. இங்க அரையாண்டுக்குன்னு ஒரு முறை இருக்கிறதுனால வட்டியை வந்து பாதியா எடுப்போம், இல்லைன்னா ஃபார்முலாவில் போட்டு செய்யணும். சரியா? இங்க மிக்சடு ஃப்ராக்ஷன்ல இருக்கிறதுனால ஃபார்முலாவில் போட்டு வேணாலும் செஞ்சிருங்க. சரியா? ரைட்டு. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்கு. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 18 மாதம். ஆறால டேம் 18 மாதங்கிறது 1.5 வருஷம். 6 பிரிச்சிங்கன்னா 3 டியூ வரும். என் வந்து 3 வரும். புரியுதுல? போன கணக்கு மாதிரியும் செஞ்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு 1 பிளஸ் ஆர் பை 2 இன்டு 100 த ஹோல் பவர் 2n. ஒரேடியா போட்டிங்கன்னா இந்த 12 இல்லை பாதி போடணும். இல்லை மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றி வச்சுருங்க. இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றிங்கன்னா 12 24 24 ஒன்றும் 25/2 வரும். அந்த 25/2 தூக்கிக்கலாம் போடுங்க. நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு 8192 1 பிளஸ் 25 இதில் ஒரு 2 இருக்கு, ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு ஃபார்முலாவில், மறந்துடக்கூடாது. நமக்கு டியூரேஷன் தெரியும் எவ்வளவு, 3. இப்போ 2n பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம், 3 போட்டுக்கலாம். இல்லைன்னா 2 இன்டு 1.5 வருஷத்தை 3/2 அப்படின்னு போட்டு வெட்டு கொடுத்து போட்டாலும் சரிதான். ஒரேடியாக மனக்கணக்கில் உங்களுக்கு 3 தடவைன்னு தெரிஞ்சுன்னா டைரெக்டாக 2n ரீப்ளேஸ் பண்ணிட்டு 3 டைம்ஸ்னு போட்டுடலாம். இதே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா வெட்டு கொடுக்க முடியாது, மேலே 25 இருக்கு, கீழே 400 வரும். ஸோ 425/400ன்னு வரும். என்ன கட் பண்ணி சுருக்கி வைங்க, இல்லைன்னா 25 வாய்ப்பாடு சொல்லி கூட அடிச்சிருக்கலாம். நமக்கு 0 இதை 0 கீழே வச்சிருக்கிறோம். ஓகேவா? 0 வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வச்சிருக்கிறோம். எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். இல்லைன்னா அதுலேயே சுருக்கிடுங்க, ரொம்ப பெரிய நம்பராக வந்த மாதிரி இருக்கா. கட் பண்ணியும் பாருங்க, இது பெஸ்ட் வேயா தெரியுதான்னு பாருங்க. 4 அடிச்சிடலாமா? வெட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். சரி, பண்ணி பார்ப்போம். இப்போ 8192 425 25வது வாய்ப்பாடு வச்சு போட்டு மேலைங்களையும் கட் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 25 வச்சு போட்டிங்கன்னா எத்தனை 25க்கு போகும்? 16 17/16ன்னு வரும்னு நினைக்கிறேன். 17/16. ஓகேவா? கட் பண்ணி ஆன்சர் போடுங்க பார்ப்போம். பதினேழு பை 16 போட்டு அடிச்சு பாருங்க, வரும்.
எல்லாம் வெட்டுக்கு போயிடும். புரிஞ்சா? மேலே உள்ள 17 17 17 மட்டும் தான் இருக்கும். 17 17 17 அப்புறம் ஒரு 34 மட்டும் மேலே வரும். 34 தானே? சரியா? இதை நீங்கள் 25 வாய்ப்பாடு வச்சு அடிச்சிடலாம், இல்லை 5 வாய்ப்பாடு வச்சு அடிங்க. அப்போ மேலே 17 வரும், இல்லை 16 வரும். 17 16 17 16 அப்போ சின்ன நம்பராக மாறிடுச்சு. அப்புறம் இதை வெட்டு கொடுக்கணும். ஓகேவா? வெட்டு கொடுத்தீங்கன்னா 2வது பாடல் அடிச்சிங்கன்னா 8. கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். சரியா? நீங்கள் வெட்டு கொடுத்து சுருக்கி வைங்க. 4 நான் 2 8 அடுத்து போகாது, 2 சேர்த்து எடுப்பீங்க. 9 2 18 இது 1 6 2 12. அடுத்து 8வது வாய்ப்பாடு 1 8 8 I 8 40 1 8 8 8 16. சரியா? சுருக்கி போடுங்க, ஆன்சர் வரும். அடுத்தது திரும்ப 2வது வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா 8 2 4 I 2 10 6 2 12 1 8 8 8 24 8 16 1 12 12 1 16 16 16 32. ஆன்சர் என்ன வந்துச்சு? யாருமே செய்யறது இல்லையோ? மூணாவது ஆப்ஷன் வருது. 99,826 வருமா? யாருக்காவது கிடைச்சா? கிடைச்சில்ல? ஓகே 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 ஓகே. வேற யாருக்கு கிடைச்சு? எல்லாருக்கும் கிடைச்சதா? யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் கண்டிப்பா வரும். பெருக்கல்ல கவனமா பெருக்கணும். 9,826 வரும். பார்த்துருங்க. 17 17 17 பெருக்கி காணாம படிச்சு வச்சுக்கணும். 3 தடவை பெருக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுது. 49 13 காணாம படிச்சு வச்சுக்கணும். 49 13 2ஆல பெருக்கி போட்டு ஆன்சர் வந்துடும். புரியுதா? 17 17 17 மூணையும் பெருக்கி வைங்க, படிச்சுங்க. ஸ்கொயர் நம்பர் படிங்க, கியூப் நம்பர் படிச்சு வச்சுடுங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ 49 7 7 49ங்கிறத ஞாபகம் வச்சுடுங்க. அப்புறம் ஏதோ ஒரு கணக்குல 13ங்கிறதையும் ஞாபகம் வச்சுடுங்க. ஓகேவா? அப்போ 9,826. அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருங்க, லேட்டா வந்தவங்க. அடுத்த கணக்கு ஒரு 15,000. இது கோட்டாளி கணக்கு பார்த்துருங்க. புதுசா கோட்டாளி கணக்கு ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து கோட்டாளிங்கிறது வருஷத்துக்கு 4 தடவை வரும். 3 மாசத்துக்கு ஒருக்கா கணக்கிடுவாங்க. புரியுதா? கோட்டாளிங்கிறது 3 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி கணக்கிடுவாங்க. காலாண்டுங்கிறது 3 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம டியூ கண்டுபிடிக்கணும். அப்போ 9 மாதங்கள்ங்கிறது இந்த கணக்குல எப்படி பிரிப்பீங்கன்னா 3ஆல டிவைட் பண்ணும்போது 3 டைம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? வட்டி கணக்கிடுவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க வந்து என்ன கொடுத்துருக்குன்னா 16% கொடுத்துருக்கு. அரையாண்டுக்கு ஒரு முறைனா 2ஆல டிவைட் பண்ணி வச்சிருந்தோம். இது 4ஆல டிவைட் பண்ண வேண்டியது வரும். காலாண்டு தான்.
ஓகேவா? குவார்ட்டர்லிங்கிறது வட்டி தொகையை 4ஆல் டிவைட் பண்ணணும். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. A = P of 1 + R/4 × 100 பவர்ல 4n. சரி, இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா 15,625 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16/4 × 100 the whole power 4n. 4n-னா 4 × 9ன்னு போட்டக்கூடாது, 36 மாறிடும். 9/12 போடணும் மாதங்களில் கொடுத்துருக்கிறதுனால. ஒரு நாள் 4, 3 நாள் 12. நான் சொன்ன மாதிரி என்ன வந்திருக்கு, 3 தடவை கண்டுபிடிக்கிறாங்க. 9 3 3 பிரிக்கும் போது 3 தடவை வரும். டைரக்டா 4n-க்கு பதிலாக மேலே 3 போட்டுக்கலாம், உங்களுக்கு மன கணக்கில் தெரிஞ்சுனா. இந்த மாதிரிலாம் போட்டு வெட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஒரு நாள் 4, 4 நாள் 16, 15,625 எல்சிஎம் 100 + 4 104/100 the whole cube. ஒரேடியாகவும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம் டைரக்டா மன கணக்குலேயே. காலாண்டுக்கு ஒரு முறைனா இங்கேயே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். 4ஆல் 4 16. ஸோ 4% மாறி இருக்கும். அப்போ உங்களுக்கு 104/100 104/100 104/100ன்னு முறை லைனில் எழுதிட்டு போயிருக்கலாம். எப்படி? இப்படி 15,625 பெருக்கல் 104/100 104/100 104/100ன்னு ஒரே டைம்ல நீங்க எழுதியிருக்கலாம். சரி, இதை சுருக்கி போட்ட ஆன்சர்ப்பா. எப்படி கட் பண்ணி போட போறீங்க? 104 104 104 பெருக்கி அப்படி பெருக்கிறது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கும். பேசாம கட் பண்ணிடுங்க. சரி, கட் பண்ணி போடுங்க, கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும். மேலே 26 வரும், கீழே 25 வரும். இருபத்தஞ்சு 4 100 26 4 104 வரும். 25 26 25 26 25 25ஆல பெருக்குனீங்கன்னா 625. ஓகேவா? 625 25ஆல பெருக்கி பார்த்தா என்ன வரும்னு பார்த்தா தெரிஞ்சிருமே. இதே ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். கணக்குல அந்த சைடுல இருக்கக்கூடிய 15 225 வரும்னு நினைக்கிறேன். 625 பெருக்கல் 25 கரெக்ட். இது தெரிஞ்சிருந்தா ஈஸியா அடிச்சிருவீங்க. இந்த 25 25 25 பெருக்குனா 25 கியூப்னா தான் 625. சரி, 15 625 15,625. இது கணா படிச்சு வச்சிருந்தீங்கன்னா ஒரே லைன்ல ஆன்சர் 1 2 3 அடிச்சுட்டு ஒரே அடி அடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 26 பெருக்கல் 26 பெருக்கல் 26. இதை பெருக்கி போட்டீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? பெருக்கி போட்டுருங்க. இங்க வந்து டோட்டல் அமௌண்ட் கேட்கல, வட்டியை கேட்டிருக்காங்க. வந்திருக்க ஆன்சரை கொடுத்துருக்க கணக்குல கொடுக்கக்கூடிய 15,625 இருந்து மைனஸ் பண்ணி ஆன்சர் போடணும். இப்போ 26 பெருக்கல் 26னா உங்களுக்கு 676 வரும். சரியா? 26 பெருக்கல் 26ங்கிறது உங்களுக்கு 676 வரும். அதை கூட ஒரு 26 கூட பெருக்கிங்க. பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 1951 தான் ஆன்சரா இருக்கும். வந்திருக்குல்ல? ஆமா, கரெக்ட், அதே தான் 1951. இப்போ இதை பெருக்கினீங்கன்னா 17,576 வருது. அப்புறம் அந்த 15,000ல இருந்து 625 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1951 வந்துடும். இந்த கணக்கு புரிஞ்சுது தானே? காலாண்டுக்கு ஒரு முறைங்கிறது 4ஆல டிவைட் பண்ணணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுருங்க வட்டி தொகையை. அப்போ 16% 4ஆல டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரேடியா 104/100 104/100 9 மாசங்கிறது 3 3 பங்கு வைக்கணும். காலாண்டுங்கிறது ஒரு வருஷத்தை. அப்போ மொத்தம் 3 தடவை வரும், 9 மாசம் தான். ஓகேவா? இவ்வளவுதான், சிம்பிளா கணக்கு முடிஞ்சு. அடுத்தது இதுல நீங்க செய்ய வேண்டியது பெருக்கல் வெட்டு கொடுத்தல் தான். வேற ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது.
அடுத்த ப்ராப்ளம், இதுவும் குவார்ட்டர்லி கணக்கு தான். இதை நீங்களே சால்வ் பண்ணலாம். அப்போ ஷார்ட்கட் மெத்தடில் செஞ்சீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 9 மந்தை எத்தனை டியூ வரும்? 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் வரும். 3ஆல் 9 டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா 9 மாதத்தை நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? ஹாஃப் குவார்ட்டர்லியாக வச்சு பிரிச்சிங்கன்னா 3 தடவை பிரிக்கலாம். அதே மாதிரி இதை எத்தனையால் வகுக்க சொல்லியிருக்கேன்? 4ஆல் வகுத்தீங்கன்னா 5ன்னு வரும். அப்போ ஈஸியாக எழுதிடலாமா? 16,000 பெருக்கல் டைரக்டாக எழுதுனீங்கன்னா 105/100 எத்தனை தடவை? 3 தடவை எழுதணும். ஃபார்முலா போடாமல் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா. சரி, இங்கே 0 கட் ஆகுது, அதனால 0 அடிச்சு விடலாம். அப்புறம் இது ஓகேவா? இன்னும் ஒரேடியா 105 பெருக்கிட்டு 16ஆல் பெருக்கினாலும் சரிதான். பெருக்கிட்டு கடைசியாக ஒரு 3 டிஜிட் தள்ளிக்கல புள்ளியை வச்சிருங்க. அது உங்க விருப்பம். ஏதாவது ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. எல்லாரும் கணக்கு செஞ்சு பார்க்கணும், இல்லைன்னா கணக்கு வராது. ரெகுலர் கிளாஸாக இருக்கும்போது இது நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், அவங்கள தான் செய்ய வைப்பேன். நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாதான் கணக்கு வரும். அப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் வராது. அட்லீஸ்ட் பார்த்துட்டு இருந்தால் கூட 2வது நீங்கள் நோட்டில் எடுத்து எழுதி செஞ்சு பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஒர்க் ஷீட்டு தரேன். ஒரு 20-25 ப்ராப்ளம் இருக்கு, ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ளால அது சார் அந்த 20% எப்படி சார் 5% ஆச்சு? 4ஆல் வகுக்கணும்ல. குவார்ட்டர்லியில் ஃபார்முலாவில் போடுங்க. கீழே 1/4 ஃபார்முலா போட்டிருப்பீங்களா? அப்போ 4ஆல் 20 அடிச்சிங்கன்னா 5ஆல் 20 தானே. ஃபார்முலாவில் எப்படி போடுவீங்களா? P × 1 + R/4 இந்த மாதிரி போடுவீங்க. அப்போ 6 இடத்துல 20 போடும்போது 5 வந்துடும் இங்கே. அப்புறம் எல்சி எடுத்தீங்கன்னா 100 + 5 105/100. இதுக்கு ஒரு 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? அதான் ஒரேடியா போட்டிருக்கேன், டைம் கிடைக்காதுல எழுதி. டேய் யாரா அது? ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? செய்தாச்சா? ஒரு ஆள்கிட்ட கேட்கணுமா? அர்ச்சனா இருக்காங்களா? அர்ச்சனையே காணவே இல்லை. என்ன அர்ச்சனை அட்டன் பண்ணியிருக்கீங்களா? அர்ச்சனா இல்லை. ஆமா, காயத்ரி இருக்கிறீங்களா? ஓகே, ஆன்சர் எவ்வளவு? செய்யலையா இன்னும்? 2522. சரி சரி சரி. சி ஆன்சரா? அப்போ ஓகே, பாருங்க. 105 அப்புறம் திரும்பி ஒரு 105. இந்த நேரத்துக்கே சொல்லி தந்திருக்கேன். எப்படி? 1157 டைரக்டா போட்டுடலாம். காணாம படிக்க சொல்லியிருக்கேன். 1157 அப்புறம் ஒரு 625. இந்த 3 நம்பரையும் பெருக்கும்போது வரக்கூடிய மதிப்பை காணாம படிச்சு வச்சிருங்க. 1157. 12 மணி ஆகுதுக்கு 3 நிமிஷம் கம்மி. அப்புறம் ஒரு 625. இவ்வளவு பெரிய லெட்டர்ஸ் கிடைக்கும். அது ஒரு 16ஆல பெருக்கணும். அவ்வளோ பெருக்கிட்டு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டிங்கன்னா கதை முடிச்சு. ஒரே ஐடியா. 5030 மீதி 3 6 12 12 3 15. பார்த்துட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சா சொல்லிடணும், ஏன்னா கொஞ்சம் இந்த பெருக்கல் எல்லாம் தப்பு வரும். 5030 அப்புறம் 3 6 12 3 15 மீதி 1 6 36 1 37 மீதி 3 6 42 42 3 45 மீதி 4
6 5 30 34 34 மீதி 3 6 6 6 6 3 6 3 9 அப்புறம் அது சிங்கிளா முடிஞ்சிடும். ஓகே 1 6 6 5 2 6 7 5 1 1 0 0 10 1 8 2 10 மீதி 1 6 6 12 மீதி 1 5 7 12 மீதி 1 10 5 15 மீதி 1 8 ஒரு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா உங்களுக்கு 18,522 வரும். அதுலேருந்து 16,000 கழிக்கணும். 18,522. அப்புறம் நமக்கு வட்டி கேட்டிருக்கிறதுனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கிறதுனால இந்த இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணுறோம். 18,522 மைனஸ் 16,000 அப்படிங்கும்போது 25 22 தான். 16 25 22. ஓகேவா? சரி, ஓரளவுக்கு உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஆனுவலி செய்ய தெரியும், ஆஃப் இயர்லி செய்ய தெரியும், குவார்டர்லி செய்ய தெரியும். ஓகேவா? ரைட். இதில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. செய்ய தெரியாதவங்க பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இதில் வரும். இதில் டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத கொஸ்டின் பேப்பர் ரேராக இருக்கும். எப்போது ஒரு தடவை தான் மிஸ் ஆகும். மோஸ்ட்லி 2 ப்ராப்ளமும் இருக்கும். சிம்பிள் ஒரு 2 3 ப்ராப்ளம் வந்துடும் முன்னாடியெல்லாம். ரைட், அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். இது எப்படின்னா கணக்கு வாசிங்க. 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் அசல் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? அசல் கேட்டிருக்கிறாங்க. நம்ம கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் எடுத்துருந்து ஃபார்முலா போட்டு தான் செய்யணும். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4, ஆண்டு வட்டி தான், அரையாண்டு காலாண்டுலாம் கிடையாது. 2 ஆண்டுகள் எண் கொடுத்துருக்கு. அப்புறம் வட்டி கொடுத்துருக்காங்க சிஐ. சிஐ தான் கொடுத்துருக்கு, டோட்டல் அமௌண்ட் கொடுக்கல. ஏக்கு இடத்துல போட்டு செஞ்சிடாதுங்க, மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு எப்படி எழுதணும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஏக்கு ஃபார்முலா தான் தெரியும். இந்த ஏ ஃபார்முலால இருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஏன்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் அது தெரியணும். ஏன்னா என்னது? டோட்டல் அமௌண்ட் ஏங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது? ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தாதான் இது ஏ டோட்டல் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி. இப்போ பியை மட்டும் ஒரு சைடு வைப்போம், பிரின்சிபல். ஓகேவா? இல்லைன்னா சிஐயை மட்டும் ஒரு சைடு வைங்க, அதான் நமக்கு டேட்டா இருக்கு. இந்த பி இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ ஏ மைனஸ் பி. புரியுதா? ஏன்னா என்னதுன்னா டோட்டல் அமௌண்ட் ஃபார்முலா படி. ஓகே, பொதுவாகவே ஏன்னா என்ன அர்த்தம்னா ஒரு டோட்டல் அமௌண்ட் வச்சுக்கலாம். டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு பேங்க்ல கடைசியாக கிடைக்கக்கூடியது எதெல்லாம் சேர்ந்ததுன்னா நீங்க கொடுத்த பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் உங்களுக்கு அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி. சிஐன்னு சொல்லிட்டு சிஐல கொண்டு ஃபார்முலாவை போட்டுறக்கூடாது. நமக்கு ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏக்கு தான் ஃபார்முலா. ஓகேவா? டோட்டல் அமௌண்ட் தான் கிடைக்கும். ஸோ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு இந்த கணக்கில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. எவ்வளவு கொடுத்துருக்கு? 16,632 போட்டுட்டோமா? ஏக்கு இடத்துல ஃபார்முலாவை போடுங்க. ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா பி இன்டு 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் என்னன்னு சொல்லுது. அப்புறம் மைனஸ் ஒரு பி இருக்கு. 2 பில இருந்து ஒரு பி என்ன செஞ்சிடலாம், வெளியே எடுத்துடலாமா? இல்லை அப்படி இருக்கட்டும், கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிக்கு வேல்யூ தெரியாது. 1 பிளஸ் ஆறுனுடைய மதிப்பு தெரியும், 4 பை 100. என்ன எத்தனை வருஷம்? 2 இயர்ஸ். அப்படியே வச்சிருங்க. மைனஸ் பி ஈக்குவல் டு 1632. கடைசி நேரத்தில் இது எத்தனை பீன்னு கிடைக்கும்? இதில் ஒரு பீன்னு இருக்கும். அது அவ்வளோ கழிச்சிங்கன்னா இத்தனை பீலேருந்து இத்தனை பீயை கழிக்கும் பொழுது ஒரு வேல்யூ வரும். இப்போ பியை மட்டும் ஒரு சைடு வைக்கணும், அந்த வேல்யூவை கீழே கொண்டு போகணும், கட் பண்ணணும், ஆன்சர் வரும். சரியா? செய்து பாருங்க. தெரியாதவங்க கவனிங்க, தெரிஞ்சவங்க செஞ்சிருங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 104 எத்தனை தடவை வரும்? 500 2 தடவை வரும். மைனஸ் பி ஈக்குவல் டு 1632. எல்சிஎம் எடுத்தும் செய்யலாம். 104 104 பெருக்குங்க.
நன்னாலு 16, 104 நாலும் 108, இந்த மாதிரி வரும். இந்த 10,816 வரும். மேல 10,816 பி. கீழே 100 எல்சியம் வந்து என்ன வரும்? 10,000மா? இதுல ஒரு எல்சி எடுத்தீங்கன்னா ஒரு 10,816 பி மைனஸ் ஒரு 10,000 பி, கீழே ஒரு 10,000 கிராஸ் பண்ண 1632. 10,816ல இருந்து 10,000 கழிச்சீங்கன்னா 816 பின்னு வரும். கீழே உள்ள 10,000 அங்க போயிடும். ஒரு 816 ஈர் 816 1632 பி ஈக்குவல் டு 20,000. ஓகேவா? இந்த மாடல் கணக்கு கேட்பாங்க, அந்த நேரம் குழம்பிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் குழம்புவீங்க. இதுல டைரக்டா ஏக்கு இடத்துல 1632 கொண்டு வச்சுட்டு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ முதல் கான்செப்டை எழுதிக்கணும். ஏனா என்ன, பீனா என்ன, சிஐனா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுடுங்க. ஃபார்முலா எதுக்கு வரோம்னு தெரிஞ்சு வச்சுடுங்க. அங்கே எஸ்ஐக்கு போட்ட மாதிரி இங்கே சிஐக்கு கொண்டு PNR/100 மாதிரி போட்டு நிற்க கூடாது. ஓகே, அந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒருக்கா செஞ்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் கிளியரா. நோட் பண்ணி வச்சுடுங்க. நான் செஞ்ச மாதிரி தான் கட் பண்ணணும், நான் செஞ்ச மாதிரி தான் டிவைட் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த ப்ராப்ளம். இது 2 மெத்தட்ல செய்ய வேண்டியது இருக்கு. ஆரிஃப் என்பவர் ஒரு வங்கியில 80,000 கடன் வாங்கியிருக்கிறார். ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகள்ல ஆண்டுக்கு வட்டி சேர்க்கும் முறையில் அவருக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்? ஆண்டுக்கு வட்டி சேர்க்கக்கூடிய மெத்தட்ல செஞ்சா எவ்வளவு வரும்னு பார்க்கணும். அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி சேர்க்கும் முறையில் கணக்கிட்டால் 2 பேருக்கும் கிடைக்கக்கூடிய டோட்டல் தொகைகள்ல வித்தியாசம் கேட்டிருக்கு. டோட்டல் தொகைகள்ல வித்தியாசம் கேட்டிருக்கு. முதல் மெத்தட்ல செய்யும்போது உங்களுக்கு 92,610 வரணும். சரி, ஆண்டொன்றுக்கு வட்டி சேர்க்கும் முறையில ஆண்டொன்றுக்கு வட்டி சேர்க்கும் முறையில வந்து உங்களுக்கு ஆண்டொன்றுக்கு வட்டி சேர்க்கும் முறையில தான் கூடுதலா வந்து இது குறைவா வந்திருக்கும். 92,400 வரும். சரியா? அரையாண்டுக்கு ஒருக்கா சேர்க்கக்கூடியது பைசா கூடுதலா வரும். அப்போ 92,610ங்கிறது அங்கதான் வரும். ரெண்டே மைனஸ் பண்ணீங்கன்னா 210 ஆன்சர் வரணும். சரியா? இதை ஹோம்ஒர்க்கா செஞ்சிருங்க. இப்போ செஞ்சுட்டு இருந்தா நேரம் ஒருபாடு இழுக்க மாத்திருங்க. ஆன்சர் 210 கொண்டு வரணும். 2 முறையிலையும் செய்யணும். 80,000 எடுத்து நம்ம ஒரு 2 பாக்ஸா பிரிச்சுக்கிடுங்க. ஒன்று முழு ஆண்டுக்குள்ள மெத்தட்ல செய்யுங்க, என்ன ஒன்று அரையாண்டுக்கு செய்யக்கூடிய மெத்தட்ல செய்யுங்க. 2க்கும் வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணீங்கன்னா வித்தியாசம் கிடைச்சிடும். ஓகேவா? இது அரையாண்டு மெத்தட்ல இந்த சைடில் ஃபார்முலா போட்டு செய்யுங்க. இதில் வந்து முழு ஆண்டுக்குள்ள மெத்தட்ல இந்த சைடு செய்யுங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 210 வரணும். சரியா? செஞ்சு பார்த்துருங்க. நான் செஞ்சு பிறகு உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறேன், தெரியாதவங்களுக்கு. இப்போ அடுத்த கணக்கு போயிடலாம். அடுத்த கணக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை. ஒரு தொகை ஆண்டு வட்டிக்கு 4%, 1.5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். முடிவில் அவர் பெற்ற தொகை இருக்கு, ஏ கிடைச்சிருக்கு. அவர் முதலீடு எவ்வளவுன்னு கேட்டிருக்கு, பி கேட்டிருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி இன்டு 1 பிளஸ் அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ R/2 100 ஹோல் பவர் 2n.
1.5 ஆண்டுகளுக்குங்கும் போது நமக்கு எண் தெரியும் எத்தனை 3 அரை ஆண்டுக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா பார்க்கும்போது 3 தடவை வரும். டைரக்டா 2n பதிலாக 3 போட்டுக்கலாம். ஏங்கிறது தெரியும் 1,32,651 ஈக்குவல் டு பீனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். 1 + 6ங்கிறது 4% பை 2 இன்டு 100⁻³ 3 எப்படி வந்து யாரும் கேட்டீங்கன்னா 2 இன்டு 1/2 3/2ன்னு எழுதலாம். ஃப்ராக்ஷனாக மாற்றி அப்படிதான் 3 வந்துச்சு. இல்லைன்னா மனக்கணக்கில் 3 தடவை 3 டைம் உங்களுக்கு வட்டி போடுவாங்க. அதான் 3 போட்டேன். இப்போ இந்த 13, 26, 51 ஈக்குவல் டு பி ஆஃப் இது எத்தனை தடவை போகுதுன்னு வச்சிங்கன்னா 102/100 3 தடவை போகும். ஓகேவா? கீழே இருக்க 100 எல்லாம் இந்த சைடு கிராஸ் ஆயிரும். மேலே இருக்க 102 எல்லாம் இந்த சைடு கீழே போயிடும். இதை வெட்டு கொடுத்து சுருக்கி சின்ன நம்பரா மாற்றி செஞ்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 1,25,000 வரணும். சரிங்க பாப்போம். ஐம்பத்தி 51/50 வெட்டு கொடுத்தீங்கன்னா 51/50ன்னு வருமா? இதெல்லாம் கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணும்போது எப்படி வரும்னா பி ஈக்குவல் டு கீழே இருக்கக்கூடிய 50 50 50 இந்த 13 கூட போயிடும். 13, 26, 51 பெருக்கல் 50 50 50 கீழே 51 51 51 5 1 6 மூணாம் வாய்ப்பாடுக்கு போகும். மேலே பார்த்தீங்கன்னா மூணாம் வாய்ப்பாடுக்கு போகிற மாதிரி இருக்கா? 5 1 6 6 6 12 12 2 14 14 3 17 17 1 18 மூணாம் வாய்ப்பாடெல்லாம் போகும். சரியா? அப்போ வெட்டு கொடுத்து சுருக்குங்க. சுருக்குறீங்கன்னா 1 3 3 7 3 21 4 3 12 4 3 12 ஈர் 3 6 1 3 3 7 3 21 அப்புறம் 1 7 8 8 2 10 10 8 18 திரும்பி 3க்கு அப்போ 17 1 3 3 4 3 12 7 3 21 3 9 9 3 27 அடுத்ததும் 17 தான் போகுமோ? சரி 3 வாய்ப்பாடுக்கு போகுமா? 5 5 12 12 3 15 ஆமாம் திரும்பி 3க்கு தான் 17 4 3 12 9 3 27 1 3 3 3 9 இந்த 17 பெருக்கல் 17 பெருக்கல் 17 தான் 49 13. சரியா? நம்ம இன்னைக்கு பார்த்தோம், ஸ்டார்டிங்லேயே பார்த்த ஒரு கணக்கில் 17 பெருக்கல் 17 பெருக்கல் 17னா 7 7 49 அப்புறம் ஒரு 17ல் ஒரு 4 குறைக்கணும். அப்படி 49 13. ஓகேவா? இப்போ இது 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 இவ்வளோ கட் பண்ணீங்கன்னா இது அப்போ 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 5 25 25 5 125 கூட 3 0 சேர்க்கணும். ஓகேவா? இப்படி கொஞ்சம் தெளிவா நிதானமா கட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். புரியுதா? அவசரப்பட்டோம்னா முடிஞ்சு போச்சு. டென்ஷன் ஆகக்கூடாது. நிதானமா மெதுவாக செய். ஒரே நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ரைட், அடுத்த கணக்கு காயத்ரி. எங்கேயும் நம்ம ஸ்டூடெண்ட் ஒன்றுக்கு நேம் வந்து காயத்ரி. ஓகேவா? காயத்ரி 12,000-ஐ 5% ஆண்டு கூட்டு வெட்டி தரும் ஒரு வங்கியில n ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். இது ரொம்ப முக்கியமான கணக்காகும். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் போலையும் ஃபீல் ஆகும். வெட்டு கொடுக்க தெரியணும்.
இது வரைக்கும் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த கணக்கில் நம்ம எண் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆண்டு ஆண்டு வட்டி தான், அரையாண்டு இல்லை. பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டோட்டல் அமௌண்ட் இருக்கு. அப்போ ஃபார்முலாவில் போட்டுற வேண்டியதான். இப்போ டோட்டல் அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r/100 த ஹோல் பவர் n. ஏனுடைய மதிப்பு 13,23,0. பியினுடைய மதிப்பு 12,000. 1 + r மதிப்பு 5/100 த ஹோல் பவர் n தெரியாது, அப்படி இருக்கட்டும். அப்புறம் ஒரே வழி தான் இருக்கு, இந்த 12,000 கீழே தான் கொண்டு வரணும் நமக்கு n. இப்போ 13,23,0 டிவைட் பை 12,000, 0க்கு 0 அடிச்சிடலாமா? அப்புறம் இதை எல்சி எடுத்தீங்கன்னா 105/100, இல்லைன்னா 1 5 இது சுருக்கி தான் வைக்கணும், 20. அப்போ எல்சிஎம் 20, 21/20 ஹோல் பவர் n. இது ஒரு ஈஸியான வழி. இதுக்கு மேலே இது வெட்டு கொடுக்க முடியாது இந்த ரைட் சைடை பொறுத்த வரைக்கும். அதாவது நமக்கு தெரியும், அடிமானம் சமம் என்றால் அடுக்குகள் சமம். இந்த ஒரே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த எண்ணுக்கு மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வரும். ஸோ இந்த சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் அந்த சைட்லேயும் வரும். வந்தால் தான் அடுக்குகளை சமப்படுத்த முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த 21 பெருக்கிட்டே இருக்கணும். அப்போ எந்த டைமில் ரைட் சைடில் இருக்கிறது வருதோ இந்த பவரை அதை போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள், இந்த 20 அங்கே 13, 23 இருக்குது, மேலேயும் கீழே வெட்டு கொடுத்தாலும் இந்த 21 அங்கே வரும். அதுக்கு பதிலாக பேசாமல் 21 எத்தனை தடவை, 2 தடவை பெருக்கிறீங்கன்னா என்ன வரும்னு பார்க்கணும். 1 வெட்டு கொடுக்க தெரியாட்டா, 1 2 441 வரும். அப்புறம் கூட ஒரு 21 பெருக்கிறீங்க, அப்போ 441 இந்த சைடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கூட இருக்க 21 பெருக்கி பார்ப்போம். 1 4 4 2 8 8. ரொம்ப பெரிய நம்பராக வருது. அப்படிங்கிற பட்சத்தில் இதை வெட்டு கொடுத்தே வச்சிரும். ரொம்ப பெருசாலாம் போயிட்டு இருக்கு. அப்படியே வரல, இதுக்கு செட் ஆகல. கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்கோம். நீங்க தப்பு இருக்கா? கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இதை வெட்டு கொடுத்துருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுல பாதி சாரி 1001 கட் ஆயிடுச்சு. அதுதானா? 2ஆல் அடிச்சிங்கன்னா 600. இதை 2ஆல் அடிச்சிங்க, 2ஆல் போவாதே. 3 3 2 5 5 3 8லாம் இருக்கு. பாடுக்கு போவோம். தப்பு பண்ணிட்டேனா? ஒரு நிமிஷம், ஈஸியாக போகுமே. ஓகே, இது கேன்சலு. 1200 தானே? ஓகே, 1200. நமக்கு இப்போ ஓரளவு இதை 400 எழுத முடியுமா? 4 3 12 மேலே தப்பா இருக்கா? 12 23 தானே? சரி, 4 4 2 இது கரெக்டு தான். மேலே வந்து நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 9 வருது கூட்டி பார்த்தா. 1 3 4 4 2 6 6 3 9. ஓகே, 3ஆம் பாடல எடுத்துக்குவோம். 4 3 12 0 0. ஓகேவா? 4 3 12 4 3 12 1 3 3. ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சாச்சு. 21 எத்தனை தடவை பிறக்கணும்? 2 தடவை வச்சு 21 21 பிறகுனா 441 வந்துச்சு. ஓகே, அப்போ 21 ஸ்குவாடு கீழே 20 ஸ்குவாடு. ஓகேவா? அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ 21/20ன்னு போட்டுட்டு ஹோல் ஸ்குவாட் போட்டுக்கலாம். ஏன்னா 21 ஸ்கொயர் தான் 441, 20 ஸ்குவாட் தான் கீழே 400. அப்போ இந்த சைடில் 21/20 இருக்கு. பவரில் n இருக்கு. அப்போ n ஈக்குவல் டு எத்தனை? அடிமானம் சமம், எனவே அடுக்குகள் சமம். ரெண்டு சைட்லையும் பவரை ஈக்குவல் பண்ணால் போதும், பேஸ் ஈக்குவல்ட்டாக இருக்கிறதுனால. அப்போ n ஈக்குவல் டு 2. அப்போ ஆன்சர் எத்தனை வருஷம்? 2 வருடம். ஓகேவா? இந்த மாடல் ரொம்ப முக்கியமான மாடல். என்ன ஒரு கணக்கு இருக்கும், பார்த்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க. இது வேற மாடல் கணக்கா? இதான் லாஸ்ட் கணக்கு. இன்னைக்கு லாஸ்ட் கணக்கு இன்னொன்று இருக்கும். ஓகே, நான் போயிட்டேன். இப்போ ஒரு தொகை, என்ன தொகைன்னு தெரியல,
அதான் கேட்டிருக்கு பிரின்சிபல் அமௌண்ட். கூட்டு வட்டி 2 ஆண்டு டோட்டல் அமௌண்ட் 2 ஆண்டு முடிவில் டோட்டல் அமௌண்ட் இது. ஆனால் 3 ஆண்டு முடிவில் 8575 பெறுகிறார் எனில் அவர் கொடுத்த தொகை என்னன்னு கேட்டிருக்கு. இப்படி 2 ஆண்டு முடிவில் இவ்வளவு ரூபா வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா? வேற ஒண்ணுமே அவன் கொடுக்கல, 2 டேட்டா தான் கொடுத்துருக்கான். பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்கான், வட்டி வீதம் கூட கொடுக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இதை எப்படி செய்யணும்னா 2 ஆண்டு முடிவில் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 7350 வாங்கியிருக்கிறாரா? கரெக்டா? ஓகே, அப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல தான் அந்த கணக்கு வரும் பாருங்க. இது கொஞ்சம் முக்கியமான மாடல். அப்போ ஈக்குவேஷன் நம்ம வேற ஒரு டேட்டாவும் தெரியாது, நம்ம அந்த ஃபார்முலாவில் போட போறோம். அப்போ ஃபார்முலா படி நமக்கு என்ன சொல்லுதுன்னா a ஈக்குவல் டு p இன்டு 1 பிளஸ் r பை 100 த ஹோல் பவர் என்னன்னு சொல்லுது. இப்போ ஏனுடைய மதிப்பு தெரியும். 2 ஆண்டு முடிவில் 7350, இது 2 ஆண்டு முடிவில். பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, 2 ஆண்டு முடிவுங்கிறது தெரியும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் படி 3 ஆண்டு முடிவில் 8575 டோட்டல் அமௌண்ட் வாங்கியிருக்கிறார். ஸோ அப்போ 8575 ஈக்குவல் டு, அதே மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது, 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, த ஹோல் பவர் 3 3 ஆண்டு முடிவில். இது 2 ஈக்குவேஷன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இந்த இது மாடல் முக்கியமான மாடல் ஆகும். இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறது எப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரெண்டாவது ஈக்குவேஷனை, பெரிய ஈக்குவேஷனை மேலே எழுதுங்க, சின்ன ஈக்குவேஷனை கீழே எழுதி டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்போ 8575 மேலே, 7350 கீழே. இதே மாதிரி இதை தூக்கி மேலே எழுதுங்க, 1 பிளஸ் r பை 100 த ஹோல் கியூப் டிவைடட் பை p ஆஃப் 1 பிளஸ் r பை 100 த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ p கேன்சல், இது 2 முறை இருக்கு, இது 3 முறை இருக்கு, அப்போ ஒரே ஒரு முறை மட்டும் கிடைக்கும். இப்போ நமக்கு தெரியும் 1 பிளஸ் r பை 100 வேல்யூ கிடைச்சாச்சு. 8575 பை 7350 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது p. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1ல கொண்டு p இருக்கக்கூடிய ஈக்குவேஷன், சின்ன ஈக்குவேஷன் அதான் வரும். ஸோ அதில் கொண்டு p ஆஃப் இந்த 1 பிளஸ் ஆறுங்கிறது எத்தனை தடவை இருக்கு? 2 தடவை இருக்கு. சரியா? 2 தடவை இருக்கு. இதை ஒரேடி நீங்க இதுல கட் பண்ணியே சுருக்கி வச்சுக்கலாம். எத்தனை வரும்னா 7/6 வரும் பார்த்துருங்க. சரியா? கட் பண்ணி பாருங்க. இது வந்து 7/6 வரும். 5 வாய்ப்பாடு போட்டு வெட்டி பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு இதில் டைமில் நான் செய்து வச்சுட்டு போயிடுறேன். 7/6 5 வாய்ப்பாடு சொல்லி கட் பண்ணுங்க, 7/6 வரும். அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. 1வது ஈக்குவேஷனில் p ஆஃப் இதுக்கு 7/6 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7350 கிடைக்கும். இப்போ p வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 7350 பெருக்கல் கீழே இருக்க 6 2 தடவை மேலே போயிடும், மேலே இருக்க 7 2 தடவை கீழே வந்துடும். இதை விட்டு கொடுத்து சுருக்கணும். சுருக்குறீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். 6120 இல்லை, 5400 என்ன வரும்னு பாருங்க. 7 பாடல் கண்டிப்பா போய்தான் ஆகணும். இது போகுமா போகாதோ? 177 போவோம். 177 2 நம்பர் சேர்த்து எடுக்கிறோம். 5735 ஓகே. அப்புறம் 177 மீதி 3 7535 170 மேல 6636 என்ன வருதுன்னு பாருங்க. செகண்ட் ஆப்ஷனா? செகண்ட் ஆப்ஷன் தானே வருது. 36 செகண்ட் ஆப்ஷன்
செகண்ட் ஆப்ஷன் வரதுக்கு எப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க பிக்கு செகண்ட் ஆப்ஷன் வரும்னு? சார் கரெக்டா 170 150 வருமா? 150 வருது. ஆமா மேலே 150 வரும். ஆமா சார். நான் தான் தப்பா செஞ்சுட்டேனோ? இதுலயே தப்பு பண்ணியிருக்கேன். ஒரே 7 7 5 35 0 ஒரே 7 சாரி 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 ஓகே இதில் தான் நான் தப்பு பண்ணியிருக்கேன். அதான் பார்த்தேன் என்னடா மிஸ்டேக் ஆகுது. ஒரே 7 7 35 அப்புறம் 150 ஓகே ஓகே 150 × 6 × 6 வந்து உங்களுக்கு 5400. ஓகே ஓகே 5வது படி சொல்லி கட் பண்ணிட்டேனா? ஓகே ரைட். அப்போ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. ஆன்சர் வந்தாச்சு. இது கொஞ்சம் முக்கியமான மாடல் பார்த்துருங்க. இன்னொரு கணக்கு இருக்கு, லாஸ்ட் கணக்கு. அதுவும் இதே மெத்தடில் தான் செய்யணும். அது ஹோம்ஒர்க்காக செஞ்சுருங்க. பாருங்க, இக்குவேஷன் மட்டும் எழுதி தரேன், நீங்கள் ஹோம்ஒர்க்காக செஞ்சுருங்க. இப்போ அந்தோணி என்பவர் ஒரு தொகையை கூட்டு வட்டி விதத்தில் வங்கியில் முதலீடு செய்கிறார். அவருக்கு 3 ஆண்டுகள் முடிவில், அப்போ இக்குவேஷன் எழுத போறேன் பாத்துங்க. 3 ஆண்டு முடிவில் 6 6 9 0 P of 1 plus R by 100 the whole power 3. அப்புறம் இன்னொரு 6 ஆண்டு முடிவில் 10,035. இப்போ P of 1 plus R by 100 the whole power 6. சரியா? P கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி தான். இது இக்குவேஷன் நம்பர் 1, இது இக்குவேஷன் நம்பர் 2. 2/1 போட்டு சால்வ் பண்ணி பாருங்க, என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லணும். சரியா? நாளைக்கு சொல்லணும். இல்லை இன்னைக்கு முடிச்ச உடனே ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பிடுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரியா? சரி, அப்போ இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுப்பா. 7:30 ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் டி சீரீஸ் நான் எனக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த கலைச்சொற்களில் டி சீரீஸை படிக்க தொடங்கிடுங்க. இன்னைக்கு காலையில் டைம் இருந்தால் பார்க்கலாம், நினைச்சா இன்னைக்கு பார்க்க முடியல, நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு கணக்கு கொஞ்சம் தான் வரும், அதோட நாளையோட கணக்கு முடியும். காமன் இன்ட்ரெஸ்ட் நாளையோட முடிச்சிடலாம். அப்புறம் ஒர்க் ஷீட்டு தான். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் ஓரளவு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆன்சர் என்ன நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். 2வது ஈக்குவேஷன் 1வது ஈக்குவேஷனில் டிவைட் பண்ணிட்டு 1 plus R by 100 the whole cubeங்கிறது ஆன்சரே கிடைக்கும். டைரக்டாக கொண்டு 1வது ஈக்குவேஷனில் போட்டால் உடனே ஆன்சர் கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. இன்னொரு கணக்கு இருக்கா? என்னது இது? அப்போ நாளைக்கு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேப்பா, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுவிடுங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஓகே, பாய்.